ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கு மட்டும்தாங்க இன்னைக்கு ஸ்கூலு. தம்பிக்கு ஸ்கூல் கிடையாது. தம்பிக்கு வந்து சனி ஞாயிறு 2 நாள் லீவு. பாப்பா மட்டும்தான் சனிக்கிழமை ஸ்கூல் போவா. அவளுக்கு இன்னைக்கு லஞ்சு தாங்க செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா பூரி செஞ்சு குருமா தான் வைக்க போகிறேன். 5 நாளும் பசங்களுக்கு சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஒரு நாள் மட்டும் டிஃபன் ஐட்டில் ஒன்று செஞ்சிடலான்ட்டு இன்னைக்கு பூரியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு அடுப்புல வெந்துட்டு இருக்கு. அடுத்து காஃபி போடுறதுக்காக பால் ஒரு சைட்ல வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு கோதுமை மாவு இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த கோதுமை மாவுல சால்ட், நெக்ஸ்ட் கொஞ்சமா ஆயில், அதுக்கப்புறம் தண்ணிங்க இதை மிக்ஸ் பண்ணி பூரி செய்யறதுக்கு மாவு இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம எந்த அளவு சாஃப்டா மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவு பூரியும் சாஃப்டா இருக்குங்க. இல்லைன்னா கல்லு மாதிரி வரட்டி மாதிரி தான் வரும். எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் பூரி சுடும்போது உப்பியே வராதுங்க. அது அப்படியே வந்து வரட்டி மாதிரி தான் இருக்கும். கடிச்சு உடைச்சி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டு செய்யும்போது கொஞ்சம் பூரி சாஃப்டாக வர்றதுக்கு பழகிட்டேன். நெக்ஸ்ட் மாவு ஒரு சைடில் மூடி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுங்க. அதையும் ஒரு சைடில் வந்து மூடி வச்சிருக்கேன். இப்போ காஃபி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு இப்போ காஃபி எடுத்துட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. டைம் பாருங்க, டைம் வந்து இப்போ 7 மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. தன்ஷி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. நேத்து வந்து வீடியோ போட்டிருந்தேன், கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு. கோவிலுக்கு போயிட்டு வந்தா அசதியா என்னன்னு தெரியல. மேடம் வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாப்பாவை எழுப்பி விட்டுட்டேன். எழுந்து ப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புமான்னு பாப்பா கிட்ட சொல்லிட்டு அடுத்து நான் வந்து வெளியில வந்து பார்க்கும்போது பாருங்க, நைட் விடிய விடிய நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. கோவில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க உடனே ட்ரெஸ் வந்து மாடியில காய வச்சிருந்தோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் நைட்டு ஒரு 9 மணி போல எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. 9:30 மணி போல. அதுக்கப்புறம் மழை வந்திருக்கு பாருங்க. எந்த அளவு மழை பெஞ்சிருக்குன்னு. மழை பெஞ்சதே தெரியல. வெளியில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது மழை பெஞ்சிருக்குன்னு. நெக்ஸ்ட் பால்காரங்க பால் ஊற்றி வச்சுட்டு போயிருந்தாங்க. இப்போ இந்த பாலை கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து கிச்சன் ஒர்க்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் காய்கறிலாம் கட் பண்ணாம இருக்கு. காய்கறிலாம் கட் பண்ணி சீக்கிரம் பாப்பாவுக்கு லஞ்சு செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும். இன்னைக்கு பூரி தான் நம்ம வீட்டில். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்க மசிச்சு வச்சிருக்கேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். வெங்காயம் வதங்கறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கினோம்னா சீக்கிரமா வதங்கிடும். வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நம்ம வெங்காயத்து கூட வதக்கிட்டோம்னா ஃபைனலா தக்காளியும் உருளைக்கிழங்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் சேர்த்துக்கிட்டேங்க. பூரி கிழங்கு எனக்கு வந்து அவ்வளோலாம் செய்ய தெரியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ செஞ்சிருக்கேன். இப்போ ஓரளவு கூட்டி வச்சதுக்கு அப்புறம் கடல மாவு கொஞ்சமா வந்து தண்ணியில கரைச்சி ஊத்திருக்கேங்க, கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. பூரி கிழங்கு இப்போ கூட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவை இப்போ கட் பண்ணிட்டு இருக்கேன் பூரி சுடுறதுக்காக. கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணும்போது பூரி சுடுறதுக்கு பூரி வந்து நல்லா உப்பி வந்து சின்ன சின்ன சைஸ் சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. பெரிய சைஸா கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பூரி உப்பு வராதுங்க, அடை மாதிரி தான் வரும். அதனால சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும். பூரி குருமா ரெடி. அதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் அனுப்புறதுக்கும் லஞ்சுக்கு தாங்க இப்போ வந்து பூரி வந்து சுட்டு கொடுக்க போறேன். மீதி அப்படியே வச்சிருக்கிறேன், பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிட்டு வந்து சுட்டுக்கலான்ட்டு. இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பூரி சுடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரி எப்படி உப்பி வருதுன்னு நீங்களே பாருங்களேன். சைஸ் நம்ம எந்த அளவு சின்னதா போடுறோமோ அது இல்லாம அந்த சைஸ் நம்ம பூரி மாவு தீத்தும் போதே திக்னஸும் கொஞ்சம் கொடுக்கணும். ரொம்ப மெலிசாலாம் தீத்தக்கூடாது, சப்பாத்தி மாதிரி. பூரி மாவு பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டா பிசையணுங்க. அப்பதான் பூரி நல்லா உப்பி வரும். தன்ஷிக்கு மட்டும் இப்போ ஒரு 6-7 பூரி கிட்டத்தட்ட போட வேண்டியது இருக்குங்க. ஃபைனலா பாருங்க, இப்போ போட்டு முடிக்க போறேன். தம்பி வந்து இப்போ காலையில எழுந்துட்டான். அவனுக்கும் ஒரு 3 பூரி சேர்த்து தான் நான் போட்டிருந்தேன். ஃபைனலா இப்போ வந்து பசங்களுக்கு மட்டும் பூரி சுட்டு முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு தலை சீவிட்டு ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்ப கிச்சன்ல வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு அந்த சப்பாத்தி மாவு அப்படிதாங்க இருக்கும். குருமா ரெடி பண்ணியாச்சு, பூரி ரெடி. தன்ஷியை வர சொல்லியிருந்தா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு அப்புறமா தலை சீவிக்கலாம், சாப்பிட்டுருமா அப்படின்னு சொன்னேன். பாப்பாவும் இப்போ பிளேட் எடுத்துட்டு 2 பூரி வச்சு இப்போ குருமா போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. 2 பூரி தான் பாப்பா போதும்னு சொல்லிட்டா. சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இருங்கம்மா, ஹோம்ஒர்க்லாம் பண்ணினேன், நோட்டு ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் இன்னும் பேக்ல எடுத்து வைக்கல, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம அவளுடைய ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. தன்சி 6th போறதுனால நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க. நைட்டும் எழுதி பார்க்குறா, காலையிலையும் எழுதி பார்க்குறா. அந்த ஹோம்ஒர்க்கை பாப்பாவால் முடிக்கவே முடியல. கேட்டா கிளாஸ் ஒர்க் இருக்கு, ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருந்தா. அப்புறமா என்ன எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தா. அந்த வேலையே இருக்கக்கூடாது, உன்னோட ஒர்க்கை நீ தான் பார்த்துக்கணும் படிப்பு விஷயத்துல அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட சொல்லிட்டேன். பூரி பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இப்போ பாப்பா வந்து பிச்சு எடுத்து சாப்பிட்டும் காமிப்பா. பாருங்க நீங்களே எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. இது போல வந்து ஈஸியா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். மாவு பிசைகிற பக்குவம் தாங்க இருக்கு.
பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள நான் போய் லஞ்ச் எடுத்து வச்சிடலான்ட்டு இப்போ ஒரு கப்ல 3 பூரி குருமா ரெண்டுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாப்பாவுக்கு லஞ்ச் வந்து எடுத்து வச்சாச்சுங்க. சிம்பிளா இன்னைக்கு பூரி குருமா தான் வச்சிருந்தேன். இந்த கப்பு இப்போ ரீசெண்டாக சிதம்பரத்துலாம் வாங்கியிருந்தேன். ரூ. 40. பாத்திர கடையில தான் போய் வாங்கினேன். அது வந்து என்னால் vlog எடுக்க முடியல. தர்ஷனுக்கு இப்ப பூரி போட்டு குடுத்தாச்சுங்க. தம்பிக்கு 3 பூரி. பூரி இப்ப எல்லாமே காலி. இதுக்கப்புறம் நான் போய் சுட்டாதான் தம்பிய வந்து சாப்பிட சொல்லியிருந்தேன். தம்பியும் பிரஷ் பண்ணிட்டு வந்து இப்ப சாப்பிடுறதுக்கும் உட்காந்துட்டான். தர்ஷனுக்கு பூரினா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தம்பி வந்து காலையில பிரஷ் பண்ணிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றான். இதுவே இட்லி தோசைலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாப்பிடவே மாட்டான். வலுக்கட்டாயமா அவனுக்கு வந்து ஊட்டி விடணும். ஆனா அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து பட்டாணி சுண்டல் அடிக்ட் ஆயிட்டான். இந்த மாதிரி செய்யும்போது அவனா வாண்டடா வந்து எனக்கு போட்டு கொடுங்க சாப்பிடணும் அப்படின்னு தம்பி வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றான். இப்ப பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டா. 5 நிமிஷத்துல வந்து அந்த கார்னர் போகணும். வேன் வந்துடும். நமக்கு டெய்லியும் காலையில ஒரு பெரிய டாஸ்க் இருக்குங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த வேன் வர்ற டைமுக்கு கரெக்டா பிள்ளைங்களை அனுப்பி வேன்ல சென்ட் ஆஃப் பண்றதுதான். அதை நம்ம கரெக்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுனாலும் அந்த வேன்காரங்க கொஞ்ச நேரம் நிப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க கண்டிப்பா. நம்ம ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு பசங்களை விட்டுட்டு வர்ற மாதிரி வரும். அந்த சூழ்நிலை இது வரைக்கும் வரலைங்க. சூப்பரா 10 நிமிஷம் 15 நிமிஷம் 5 நிமிஷம்னு முன்னாடியே தான் நான் பசங்களை இது வரைக்கும் நான் வந்து ரெடி பண்ணி அவங்கள கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து லேட் பண்ணதே கிடையாது. பாப்பாவும் இப்போ பாய் சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டா. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு வேன் வர்றதுக்கு. பாப்பா இப்போ 8:25க்கு தான் போறா. 8:30க்கு தான் வேன் வரும். அந்த கார்னருக்கு தான் வரும். மழை பெஞ்சதுனால நம்ம வீட்டு கார்னருக்கு வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு முன்னாடி கார்னருக்கு தான் போகணும், முன்னாடி ஸ்ட்ரீட்டுக்கு. இப்ப பூரி வந்து சுட்டாச்சுங்க. இதெல்லாம் வந்து உப்புன பூரி, தட்டுல இருக்கிறது அப்பள பூரிங்க. அப்பள பூரிலாம் என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுருவாங்க. உப்புன பூரிலாம் நாங்க சாப்பிட்டுருவோங்க. அதனால அதை அப்படியே பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த பூரி ஏன் அப்படி வந்து ஹார்டா வந்துச்சுன்னா ஆயில் வந்து கம்மியாயிடுச்சு. அந்த ஆயில் வந்து கம்மியானதும் பூரி வந்து உப்பி வரல. அதை அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டேன். பூரிலாம் இப்ப சுட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க்கு வீடெல்லாம் டீப் கிளீனிங் பண்ணணுங்க. தர்ஷன் என்ன பண்றான்னு பார்க்க வந்தா தம்பி வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காரு. மழை வந்தாலும் வருங்க. டெய்லியும் படிடா ஹோம்ஒர்க் பண்ணடான்னு 10 வாட்டி சொன்னாதான் அவன் வந்து அந்த ஹோம்ஒர்க்கை எழுதுவான். இன்னைக்கு நான் சொல்லாமலே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கானா ஆச்சரியமா இருக்கு. சரி சார் அவருடைய வேலையை பார்க்கட்டும், நம்ம போய் வீட்டு வேலையை பார்க்கலான்ட்டு இப்போ வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணணும், வீடு வாசல பெருக்கணும். நேற்று நைட்டு காய வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ரூம்ல வச்சிருக்கேன், அதெல்லாம் மடிச்சு வைக்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ணணுங்க. அடுத்து நேற்று நைட்டு போட்டுட்டு போன ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷின் முன்னாடி வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு வைக்கணும். மொத்த துணி சேர்ந்ததுக்கப்புறம் நான் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிப்பேன். ட்ரெஸ் மடிக்கிறதுக்காக இப்போ ரூம்குள்ளே வந்தாச்சு. ட்ரெஸ்லாம் இப்போ மடிச்சும் வச்சிட்டோம். எல்லா ட்ரெஸ்ஸும் பாருங்க. தன்ஷியோட யூனிஃபார்ம், அடுத்து லஞ்ச் டவல், ரெஃப்யூஸ் ட்ரெஸ், ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாத்தையும் இப்போ மடிச்சாச்சு. தர்ஷனோட ரெஃப்யூஸ் ட்ரெஸ். இப்போ தர்ஷன் கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன். அப்பா ட்ரெஸ் கொண்டு போயிட்டு கபோர்டில் வச்சுட்டு வாப்பான்னு சொல்லியிருந்தேன். இப்போ தம்பி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே இருந்த ட்ரெஸ் எல்லாம் நானே எடுத்து அழகாக வந்து மடித்து வச்சுட்டேன். மேலே தர்ஷனோட ட்ரெஸ்ஸு, தன்ஷியோடது, என்னோடது, நெக்ஸ்ட்டு தன்ஷியோட ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாரதும் பிரித்து பிரித்து நாங்கள் வந்து ரேக்கில் வச்சுருக்கோம். அழகாக மடித்து தாங்க நாங்கள் எப்பயுமே வைப்போம். இப்போ ட்ரெஸ்ஸு மடித்து வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே வாஷிங் மிஷின் முன்னாடி துணி கடந்ததெல்லாம் எல்லாத்தையும் துவைக்கிற மாதிரி எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய துணி சேர்ந்ததுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீடெல்லாம் பெருக்கிட்டு தான் நான் ட்ரெஸ் வந்து மடித்தேன். ஏன்னா வீடெல்லாம் கிளீனாக இருந்தால் தான் நம்ம கீழே ட்ரெஸ் போட்டு மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், டஸ்ட் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கிச்சனுக்குள்ள வந்தேன். கிச்சன் ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சு. கிச்சன் மேடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. எந்த ஒரு கஜன்னு இல்லை. பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சாச்சு. கிச்சன் மடியெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். பூரி குருமா அது ரெண்டும் அங்க இருக்கு. கொஞ்சமா காலையில காஃபி போட்டிருந்தது, கொஞ்சம் மீந்திருக்கு. அது கொஞ்சம் செம்பில் இருக்கு, அவ்வளவுதாங்க. காலையில இருந்து செஞ்ச வேலைக்கு ஃபைனலா கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. வாஷிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கு. அது ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். தர்ஷனை ஹோம்ஒர்க் எழுத சொன்னா சார் எங்கதான் போனாருன்னு தெரியல. 2 டைம் எழுதுறாரு, 3வது டைம் காணாம போயிடுறாரு. லீவ் விட்டா அவனுக்கு இதே வேலை தாங்க. ஒரு வேலையை ஒழுங்கா உட்காந்து செய்யவே மாட்டான். நான் சாப்பிட்றதுக்காக 3 பூரி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். காலையிலே வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். ஒரு வேலை கூட எனக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடாது. இப்போ டைம் வந்து கரெக்டா ஒரு 9:51 ஆகும் பாருங்க. 10 மணிக்கு கிட்டத்தட்ட ஆகுது. 10 மணிக்கு தான் இப்போ நான் சாப்பிட்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பூரி சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த டே மார்னிங் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.